வணக்கம் நண்பர்களே. ஸோ செம்மையான ஒரு அப்டேட் தான். சூர்யா அவருடைய 46வது படம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சித்தார் என்டர்டைன்மெண்ட்டு அப்புறம் ஒரு சில ப்ரொடக்ஷன் யூனிட்டோட சேர்ந்து இந்த படம் வெளியே வரதா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ரொம்ப டாக் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து வருதா இந்த படம் இல்லையா இல்லை, பிகாஸ் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் நடிச்சிருக்காரு. சூரிய போட்டராக இருக்கட்டும், ஜெய் பீமா இருக்கட்டும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹியூமர் பேஸ் பண்ணி ஃபேமிலி பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு வெங்கி அட்லூரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவர் தெலுங்கு நல்ல பிஸியான டேரக்டர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவருக்கு ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமர் கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதே போல் சூர்யாவும் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு படத்துக்கு அப்புறம் வந்து டெஃபினட்டாக இவரோட ஒர்க் பண்ணதாக சொல்லிட்டு இருந்தார். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துருச்சு. இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய ஆக்ஷன்லாம் கிடையாது, எல்லாமே ஸ்க்ரீன் பிளே மேஜிக் அப்படிங்கிறனால ஜூன் எண்ட் ஆறு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காப் மூவி வந்து இவர் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து லைன் அப்பில் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஸ்வநாதன் சன்ஸ் இந்த டைட்டில் கேட்கும்போது நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த ஒரு ஃபீல் வந்து தெலுங்கு படத்தோடைய அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. எங்காவது இது ரீமேக்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த ரீமேக்காக இருக்காது, ஃப்ரெஷ் கன்னடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இங்கே முடிக்கிறேன். இப்போல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆக்டராக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அக்கடா தேசம் தெலுங்கு தேசம் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா வந்து நிஜமான உண்மை. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் பெருசாக வேல்ஸ் சேஜியஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டும் பெருசாக வந்து படங்கள் எடுக்கிறதில்ல. சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் யூனிட் தான் வராங்க. ஸோ பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இதை பார்க்கும்போது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியுது. எது எப்படியோ எஸ்கே ப்ரொடக்ஷன் நல்ல குவாலிட்டியான மூவிஸ் தராங்க அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டாக பார்க்க முடியுது. தேங்க்யூ.